ஹலோ எவ்ரிவன். நாங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த நாடுகள் அந்த நாட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சீக்ரெட்டா வச்சிருக்க ஒரு நாட்ட பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அந்த நாட்ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அந்த நாட்ல வந்து அதிகமான நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார தடை போடுறதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து அந்த நாட்டு மேல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வேற யாரும் இல்லங்க. நம்ம நார்த் கொரியாவ பத்தி தான் பார்க்க போறோம். நார்த் கொரியாவுல அவங்க கிம்ம பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரு எப்படி என்ன மாரி பண்ணுவாரு? எந்தெந்த நாடுகளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காரு? எந்த நாடு வந்து மெயின் எதிரி? அந்த மாரியெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ பர்ட்டிகுலரா வந்து அவங்க அடுத்த தலைவர் யார் வரப்போறாங்க? இந்த கிம்முக்கு அப்புறம் யார் வரப்போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மகள் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மகள் வந்து எப்படி வந்து தெரிய வந்துச்சுன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கும் அந்த பேக் ஸ்டோரியில போனோம்னா, அங்கேருந்து ஒரு சோல்ஜர் வந்து யாரு நார்த் கொரியால வந்து சவுத் கொரியாவுக்கு ஒரு சோல்ஜர் வந்து தப்பிச்சு போறாங்க. ஸோ தப்பிச்சு போயி, அங்கே போய் ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்றாங்க. இந்த மாரி அவருக்கு ஆ கிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் இருக்கு. 3 குழந்தைங்களு. அதுல 2 பசங்க, 1 பொண்ணு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு மேல தான் வந்து அதிகமா வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம நெறைய இடங்களுக்கு வந்து அங்க உள்ள மிகப்பெரிய முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கூட்டிட்டு போறதா இருக்கட்டும். எல்லாத்துக்கும் வந்து இந்த இவங்க மகள தான் வந்து கூட்டிட்டு போவாங்களாம். ஸோ அப்படி போறவங்க வந்து அவன் போயிட்டு எல்லாத்துலயும் கலந்துக்கிறதா இருக்கட்டும். அவங்க வந்து அவ்வளோ ஆடம்பரமா வந்து இப்போ வரை இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அவங்க எப்படியெல்லாம் அந்த நார்த் கொரியால வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து இவ்ளோ ஆடம்பரமா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2013ல வந்து பொறக்குறாங்க. யாரு? கிம் ஏ சு அப்படிங்கிற ஒரு பொண்ணு பொறக்குறாங்க. அது வேற யாருக்கும் இல்ல. நம்ம கிம்முக்கு தான். கிம்முக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மனைவி தான். ஸோ அந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாடகி. ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு ஸ்டேஜ்லலாம் பாடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அதிகமா நல்லா வந்து ஒரு வசதியான குடும்பத்தில உள்ளவங்க தான். பட் அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு நெறைய விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கப்புறம். ஏன்னா அவங்க வந்து அவங்க அப்பா, அம்மாவுக்கு வீட்டுக்கு போக விடாம இருக்கட்டும், அவங்களோட எல்லா டீட்டெயில் எல்லாமே அழிக்கிறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அவங்களோட நேம் உள்பட வந்து மாத்திர்றாரு யாரு? கிம். ஸோ அவர் தான் எப்படிப்பட்டவர்ன்னு தெரியுமே. ஸோ அந்த இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கிம் அ கிம் சு ஏ அப்படிங்கிறது தான் அவங்க அந்த பொண்ணோட பெயர். இப்ப வரையும் பார்த்தீங்கன்னா, அவங்க பையங்கள வந்து யாருக்கும் வெளி உலகத்துக்கு காமிக்காம, பட் இந்த பொண்ண மட்டும் பார்த்தீங்கன்னாக்க, அங்க நடக்கிற மிகப்பெரிய பேரட்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அங்க நடக்கிற மிக முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பொண்ண தான் கூட்டிட்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து ஒரு சில பேரட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர்ல ஒரு சொட்டர் மாரி போட்டு வருவாங்க. அது நம்ம கோட்லாம் போட்டு வருவோம் பார்த்தீங்களா? நம்ம குளுர்றதுக்காண்டி. ஸோ அந்த மாரி போடுறதும் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்குல இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது யுஎஸ் டாலர் அளவுக்கு அந்த அளவு இருக்குங்கிறாங்க. பர்ட்டிகுலரா வந்து அவங்க நாட்டுல வந்து எல்லா நாடுகளும் வந்து தடை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ பர்ட்டிகுலரா இந்த ஒரு சில நாடுகள இல்லாம. மெயினா வந்து அதுல முக்கியமா வந்து எந்தெந்த நாடுகள் வந்து தடை போடல அப்படின்னாக்க, சைனா போடல, ரஷ்யா போடல, ஈரான் போடல. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அடுத்தடுத்த நாடுகள் வந்து தடை போட்டிருக்காங்க. பர்ட்டிகுலரா சைனாவுக்கு வந்து அதிகமா எந்த நாடுகளும் போடல. பட் இந்த ரஷ்யாவுக்கும், ஈரானுக்கும் அதிகமான தடைகள் வந்து அமெரிக்காவா இருக்கட்டும், மத்த நாடுகள் வந்து எல்லா நாடுகளும் வந்து போட்டிருக்காங்க. பர்ட்டிகுலரா வந்து இவங்களுக்கு வந்து மெயினா வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடுகள் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா நடக்கிற அ அந்த உக்ரைன், ரஷ்யா போர்லயா இருக்கட்டும், இந்த மிக முக்கியமா வந்து 10,000 வீரர்கள வந்து இந்த நார்த் கொரியா பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுப்பி வைக்கிறாங்க. இங்க அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவா. அதனால வந்து இப்போ வரையும் அவங்க அந்த இதுல வந்து நெறைய பேர்கள் அந்த வீரர்கள் வந்து இறந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அ அதிகமா வந்து வைரலா வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா அவங்க வந்து பேஸ்கெட் பால் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பேரு பார்த்தீங்கன்னா, ராட்மேன். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்னாவே சுத்தமா பிடிக்காது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் வந்ததா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பைடன் வந்ததா இருக்கட்டும், இப்போ வரையும் அவங்களுக்குள்ள யாருக்குமே வந்து ஒத்து வர்றதில்ல. அ முன்னாடி வந்து பைடன் அதாவது ட்ரம்ப் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. பட் ஆனா இப்போ வரையும் வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எதிரியும் புதிரியுமா இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்குள்ள வந்து அதிகமான பொருளாதார தடைகள் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த யுஎஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே பிடிச்சுக்கிறாது. பட் இருந்தாலும் இவருக்கு வந்து ஒரு மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த டென்னிஸ் வீரர் ராட்மேன்ங்கிறவங்கள வந்து ரொம்ப பிடிக்குமாம். ஸோ அதனால வந்து உங்களோட பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலயும் வந்து அவர் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. யாரு? நார்த் கொரியாவுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இவருக்கு என்னென்ன பிடிக்குமோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மகளுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமா வந்து ஒரு கிரேசியான விஷயமா இருக்கு. ஏன்னா, அந்த நாட்ட பிடிக்காது. அந்த நாட்ல உள்ள வீரர்கள வந்து இவருக்கு வந்து அதிகமா பிடிக்கும். ஸோ அப்படிங்கிற மாரியே இவங்க ஒரு பிங்க் கலர் வந்து ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இதோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா,
$1200 வந்து யுஎஸ் டாலர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு பிங்க் கலர் அந்த அவங்களோட சொட்டர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எப்படி வந்து இந்த மாரி இவ்வளோ காஸ்ட்லியான ஐட்டங்கள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான பொருட்கள வந்து வேற நாடுகள்லேருந்து கடத்திக்கிட்டு வர்ற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்னா, இவங்களுக்கு எதுவுமே டைரக்ட்டா வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து கடத்தி கடல் வழியா வந்து கடத்தி கொண்டாந்து தான், அவங்க வந்து இந்த மாரி ஆடம்பரமான பொருட்கள வந்து அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, அங்க உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா வந்து கஷ்டப்படுறதா இருக்கட்டும், இப்ப வரையும் வந்து சாப்பாட்டுக்கே வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுறா அப்படிங்கிறாங்க. ஏன்னா, ஆனா இவரு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இவரோட சொத்து மதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பன்மடங்கு அப்படி இருக்குங்கிறாங்க. ஏன்னா, இவரு என்ன சொல்றாரோ அத மட்டும் தான் கேட்கணும். அது மட்டும் இல்லாம இவங்களோட பையங்கலாம் வந்து பத்தி இப்போ வரையும் வந்து அதிகமா வந்து வெளியில பேச மாட்டாங்க. பட் இவங்க மகள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு வரதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அதிகமான வந்து இவங்களுக்கு வந்து தனியா ஒரு ஸ்கூலே வச்சிருக்காங்களாம். இவங்க ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிலயோ அல்ல யுஎஸ்லயோ வந்து பிடிக்காம இருக்கலாம். ஆனா இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மகளுக்கு அ ஜெர்மனி லாங்குவேஜா இருக்கட்டும், எல்லா லாங்குவேஜையும் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நடக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மகளுக்காண்டி இவங்க மகள வந்து யாரும் வந்து கூட வந்து விளையாட முடியாது. ஸோ ப்ளே பண்ண முடியாது. இது மாரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ரோபோட் மூலியமாவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அதிகமான வந்து இந்த விளையாடுறதா இருக்கட்டும், இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா, இங்க உள்ள பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா கஷ்டப்படுறதா இருக்கட்டும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருப்பாங்க. பர்ட்டிகுலரா அவங்க நாட்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நான் முன்னாடி ஒரு வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தப்பிச்சு பண்ணிட்டாங்கனாக்கா, அந்த குடும்பத்தையே வந்து ஜெயில்ல தூக்கி போட்டுருவாராம். ஸோ அந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து அந்த நாட்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி நடக்கும்போது பேக் உள்பட பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியானது அப்படிங்கிறாங்க. அந்த பேக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது $4000 அளவுக்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது இந்த கிறிஸ்டியன் டயர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட தான் வந்து இவங்க அதிகமா வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த பிராண்ட் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும்னா, இந்த மாரி நான் சொன்ன மாரியே வந்து கடத்தல்லேருந்து வர்றது தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அத மட்டும் தான் வந்து அதுதான் வந்து இவங்க வந்து அது இவ்வளோ ஆடம்பரமா லாங்குவேஜ்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா லாங்குவேஜ்லும் வந்து படிக்கிறதுக்கான தனியா ஒரு ஸ்கூலே வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா வெளியில போய் விளையாட முடியாது அந்த மாரி இருக்கனால. ஏன்னா செக்யூரிட்டி பர்ப்பஸ் நெறைய இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க பார்த்தீங்கன்னா, ஆனா அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குமாங்கிறது 0% தான். ஏன்னா அவங்க சொன்ன மாரியே வந்து அவங்க குழ வெளியில உள்ள பிள்ளைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட ஹிஸ்டரிய மட்டும் தான் இங்க படிக்கணும். வேற எந்த நாட்டோட ஹிஸ்டரிய வந்து அங்க வந்து படிச்சிட முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க அங்க வந்து வேலைக்கு போறதா இருந்தாலும், எதா இருந்தாலும் இவரோட பர்மிஷன் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மெயினா பார்க்க போறது. அது மட்டும் இல்லாம நான் முன்னாடி சொன்ன மாரியே இவருக்கு என்னென்ன பிடிக்குமோ, அது எல்லாமே வந்து இந்த பொண்ணுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது பேஸ்கெட் பாலு, ஸோ அது மட்டும் இல்லாம அ உள்ள தனியாவே ஸ்விம்மிங் பூல், இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ட்ரெய்னிங்கா வந்து ஒரு எல்லா விளையாட்டு பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லயே வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு அரண்மனையா தான் அவங்க அவங்க இருக்கிற இடம். வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மகள் இவங்க எப்போதுமே வந்து அவங்க அப்பா பக்கத்திலேயே தான் இருப்பாங்களாம். எப்போ எந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தாலும், எதா இருந்தாலும் இப்பதான் வந்து அதிகமா வந்து நிகழ்ச்சிகள் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க எல்லா நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு இருந்தாலும், மெயினா அவங்க அப்பால விட்டு பிரியவே மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு வந்து பாசமா இருப்பாங்களாம் ஸோ மெயினா வந்து இவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே ஒரு பிளாக் கோட் தான் வந்து போட்டிருப்பாங்களாம். ஏன்னா, இவருக்கு கிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் கோட் தான் வந்து எல்லா ஒரு நிகழ்ச்சிகள்லயும் வந்து அவர் போட்டுட்டு வருவாரு அப்படிம்பாங்க. ஸோ பர்ட்டிகுலரான இந்த பொண்ணு வந்து அவங்க மகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்பவுமே பிளாக் கலர் கோட் தான் வந்து போட்டு யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ இதுலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அ ஒரு ஒரு நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சிகளிலுமே வந்து பங்கெடுக்க மாட்டாங்க. இப்போ வரையும் வந்து அவங்க எப்படி சொல்றது? ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாரி தான். ஸோ அந்த மாரி இவங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அண்ணன வந்து ஆல்ரெடி வந்து அ போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம, இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டர் தான் மெயினே. அவங்க தான் வந்து ஸ்கெட்ச் போட்டு குடுத்ததே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து சிஸ்டர் வந்து எல்லா நிகழ்ச்சிகள்லயும் இவருக்கு ஒரு கூடவே வந்து கலந்துக்கிடுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு சில டைமிங்கள்ல இவங்க தான் அடுத்த அவங்க வடகொரியா அதிபரா வரப்போறாங்க அப்படிங்கிற மாரி வந்து பேசிட்டு இருந்தாங்க. பர்ட்டிகுலரா வந்து இதுவும் வந்து ஒரு ஒரு சில கான்ட்ரோவர்சியல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ பர்ட்டிகுலரா அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இவரு யூஸ் பண்ற கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஹை காஸ்ட். ரோல்ஸ் ராயர்ஸா இருக்கட்டும், அதுல பென்ஸா இருக்கட்டும், பிஎம்டபிள்யூ இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வெஸ்டர்ன் கண்ட்ரியோடது தான். ஸோ அப்படி இருக்கிற எல்லாமே வந்து இவர் வந்து அதிகமா இப்போ வரையும் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா இங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஆனா அந்த கொரோனா டயத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான வந்து பஞ்சங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு. ஸோ அந்த டயத்துல எந்த நாடுகளோடவும் அவங்களுக்கு வந்து அதிகமான வந்து வாணிபம் கிடையாது. ஸோ பர்ட்டிகுலரா வந்து அவங்க குறிப்பிட்ட ஒரு சைனா, ஈரான் இந்த மாரி ரஷ்யா நாடுகளோட தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. பர்ட்டிகுலரா அவங்க மட்டும் தான் அனுப்பியிருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து மெயினா வந்து அவங்க சைடுல இந்த 13 வயது பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு அதிபரா வருவாங்கன்னா நம்ப முடியுமாங்க? ஆமாங்க. அவங்க தான் கண்டிப்பா வருவாங்க. அப்படிங்கிற மாரி இப்ப வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்ப நம்மளுக்கு வந்து பாகிஸ்தான், இந்தியா வந்து எப்படி வந்து எதிரி நாடுகளா இருக்கோ, அதே மாரி அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க,
சவுத் கொரியா, நார்த் கொரியா எப்பவுமே அவங்களுக்குள்ள வந்து சண்டை வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்ப அவங்க இன்டெலிஜென்ட் என்ன சொல்றாங்கன்னா, சவுத் கொரியா இன்டெலிஜென்ட் இந்த பொண்ணு தான் வந்து அடுத்த அதிபர் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுதான் என்ன மாரி வந்து நடக்க போகுது அப்படின்னு தெரியல. பர்ட்டிகுலரா வந்து இவங்க தான் வந்து வரப்போறாங்க. ஸோ அப்படின்னு தான் இப்போ வரையும் அதனால தான் வந்து ட்ரெயின் குடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன நடக்குதுனாக்க, அந்த ஒரு சம்மர் டைம்லலாம் ஒரு ஏசி இருக்காதாம். அது மட்டும் இல்லாம வின்டர் டைமிங்லயும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹீட் சிஸ்டம் கூட இருக்காது. ஆனா, அங்க உள்ள படை வீரர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். ஏன்னா, அங்க இருக்கிற படை வீரர்கள் வந்து அவங்க எல்லையில இருக்கும்போது, ஸோ அவங்களுக்கு ஒரு ஹீட் சிஸ்டம் கூட கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது வின்டர் டைமிங்ல. அது மட்டும் இல்லாம சம்மர் டைம்ல வந்து ஒரு ஃபேன் கூட கிடையாது அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து அந்த டயத்துல வந்து இப்போ வரையும் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நார்த் கொரியால நடக்கிற மிகப்பெரிய வந்து அ வெளியிலயும் அந்த அளவுக்கு வராது. அ ஒரு சில விஷயங்கள் தான் வந்து இந்த மாரி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி. முக்கியமா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, கிம் எங்க படிச்சாரு? அவங்க ஊர்லயா படிச்சாரு? அவங்க ஊர்ல படிக்கலங்க. இவர் படிச்சது வந்து சுவிட்சர்லாந்துலாம் படிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஷியேங்கிறது. அவங்க அவங்க மகள வந்து இப்ப அடுத்து என்னென்ன இது கொண்டுட்டு போப்போறாங்க அப்படிங்கிற மாரி. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் ஒருத்தர் அ பணம் வச்சிருந்தாக்கா, அவங்க தான் வந்து எல்லாமே நான் அனுபவிக்க முடியும். ஆனா இதுல வந்து ஏழை மக்கள்ங்கிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா வந்து ஸோ அவங்க வந்து ஒரு சாப்பாடு கூட வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ பர்ட்டிகுலரா அந்த பணம் இருக்கிறவங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா வந்து பணம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வரையும் படிக்கிறதுக்கு அதாவது சாப்பிடுறது கூட அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வேளை சாப்பாடு கூட. நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம நாட்டுகள்லயும் பார்க்குறோம். எவ்வளவு பேர் வந்து அந்த சாலை விதிகள்ல வந்து படுத்திருக்கிறதா இருக்கட்டும், நைட்ல வந்து வீடு கூட இல்லாம வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுலயும் வந்து நம்ம ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடைகள்ல அது மட்டும் இல்லாம அந்த வண்டிகள் நிக்கும்போதெல்லாம் வந்து அவங்க வந்து காசு கேட்கறதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். நம்ம நாடுகள்லயும் வந்து இப்ப அதிகமா நடந்திருக்கு. மத்த எல்லா நாடுகள்லயும் இருக்கு. நம்ம நாடுகள்னு வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா மாறணும். ஏன்னா இந்த மாரி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லாமே கிடைக்குது. அவங்க இருக்கிற அ இடம் இருக்கட்டும், அது இல்லாம படிக்கிறதா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், அம் துணி அணியிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா வந்து இதனால வந்து நெறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நாட்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எப்படி இருக்காங்களோ இல்லையோ, ஆனா இவங்க வந்து செல்வா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுலருந்து என்ன தெரியுதுனாக்கா, பணம் இருக்கிறவன் வாழ்றான். ஆனா பணம் இல்லாதவங்க வந்து இப்போ வரையும் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதுதான் வந்து இப்ப நம்ம எல்லா எல்லா நாடுகள்லயும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. நம்ம நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கிய மக்களும், அந்த ஏழை மக்களும் தான் வந்து இப்போ வரையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நடுத்தர மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த லெவல் போயிற மாட்டோமா? இந்த நம்ம கடன்கள அடைச்சிட மாட்டோமா? அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த ஏழை மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த வேள சாப்பாடு கிடைக்குமா? அந்த மாரி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம நாடுகள்லயும் வந்து இதெல்லாம் வந்து மாறணும். எல்லாருக்கும் வந்து எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நாங்க ஆனந்த் பாலா. பாய்.